சிஷ்யஸ்தேகம், நான் உங்களுடைய சீடன். அப்படின்னா நான் உங்களுடைய சீடன், நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ நான் உங்க ஸ்கூல்ல வந்து சேர்ந்துட்டேன், நான் சொன்ன பார்த்தா அட்மிஷன் கார்டு அவங்க தரணும் இல்லையா? முதல்ல உள்ள வரணும். அது மாதிரி குரு ஏற்றுக்கொள்ளணும். குரு ஏற்றுக்கொண்டால்தான் அவன் சீடனாக மாறுவான். இங்க என்ன ஆயிடுச்சு? அர்ஜுனன் சொல்றான், நான் உங்களுடைய சீடன், உங்களை நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், இப்போதைக்கு நீங்க குரு. இப்படியா திடீர்னு குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? நம்ம கையில அது இருந்ததுன்னா இப்படி பேசிக்கலாம், சரி நீ என்னோட குரு இன்னில இருந்து. அப்படி கிடையாது. அந்த குருவானவர் இவன் என்னுடைய சீடன் ஏற்றுக்கொள்ளணும். எங்க தெரியுது இது ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இவர் முதல்ல வந்து நண்பனா பேசினா அவர் கண்ணாப்பா திட்டி விட்டார். இப்ப என்ன பண்ணிட்டா, நான் உன்னுடைய சீடன், என்னை காப்பாற்று, எனக்கு தர்ம விஷயத்துல குழப்பம் இருக்கு, இது அர்ஜுனன் சொன்னானே தவிர இங்க கிருஷ்ணன் சொன்னாரா? ஓகே இன்னில இருந்து நீ சீடன். இப்போ அப்படி சொல்லல. எங்க தெரியுது? இங்க பிரகசன் இவ, இங்க சிரித்து கொண்டே சொன்னார்னு சொன்னார் இல்லையா? இது சிரித்து கொண்டே சொன்னார்னா நீ குழம்புனதெல்லாம் சரி, அதை விட பெரிய விஷயம் நீ என்னுடைய சீடன்னு சொன்னல, சீடன் சொல்லி முழுவதுமாக சரணடைந்தேன்னு வேற சொன்னல. சிரிக்கிறார். சிரிச்சார்னு அர்த்தம் அக்செப்டட்னு அர்த்தம். அதுதான் இங்க பிரகசன் இவ பாரதன். இங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இல்லன்னா என்ன ஆயிடும்? என்னடா ஒருத்தர் கஷ்டத்தை சொல்லும் போது பகவானே சிரிப்பார உட்காந்து. அவ்வளவு அர்த்தம் இருக்கு அந்த சிரிப்புக்கு. பல விதமான அர்த்தம் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன, இவன் சரியான மனோபாவனையோட இருக்கான், இல்ல எனக்கு ஒரு சீடை கிடைச்சிட்டான் இப்போ அப்படி சிரிக்கல இவரு. அந்த மனோபாவனை வந்தாதான் இந்த ஞானம் உள்ள போகும். இப்போ சரியான மனப்பக்குவத்துக்கு வந்துட்டான் அர்ஜுனன். இப்படி எந்த விதமான உறவுகள் இருந்தாலும் குருன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 அத்தியாவசியம்.